வணக்கம். எனது பெயர் டாக்டர் பூரு தவான். இன்று இந்த வீடியோவில் நாம் பார்கின்சன் நோயாளிகளுக்கான சிறந்த காய்கறிகள் எவை என்பதை குறித்து பேச இருக்கிறோம். அவற்றின் உதவியால் நாம் சிறிது நல்ல சக்தி பெறலாம். பார்கின்சன் நோய் ஏற்படுவதற்கான காரணம் எப்போது எங்கள் மூளையின் செல்கள் உருவாகத் தொடங்குகின்றன மற்றும் எப்போது மூளையின் செல்கள் இறக்கத் தொடங்குகின்றன. உடல் டோபமின் உருவாக்க முடியாது. இதனால் மூளையில் டோபமின் குறைவாக வெளியிடப்படுகிறது. இதனால் எங்கள் மூளை எங்கள் மசல்களுடன் ஒருங்கிணைக்க சிரமம் ஏற்படுகிறது. எப்போது ஒரு நோயாளி வருகிறான், நாம் அவரிடம் அவர் சைவ உணவுக்காரரா அல்லது இறைச்சி உணவுக்காரரா என்பதை கேட்கிறோம். இறைச்சி உணவுக்காரர்களில் பார்கின்சன் நோய் குறைவாக காணப்படுகிறது. இப்போது நாங்கள் சைவ உணவுக்காரர்கள் பற்றி பேசுகிறோம். சில நோயாளிகள் தங்கள் உணவினை முற்றிலும் மாற்ற முடியாது. அவர்கள் சைவ உணவுக்காரர்கள், எங்களுக்கு இறைச்சி வேண்டாம், எங்களை சரி செய்யுங்கள் என்று கூறுகிறார்கள். அந்த நோயாளிகளுக்காக நாங்கள் காய்கறிகளை தேர்வு செய்ய வேண்டும். நாங்கள் அதிக ஊட்டச்சத்து மதிப்பு உள்ள காய்கறிகளை தேர்வு செய்ய வேண்டும். நாங்கள் அடிக்கடி பார்கின்சன் நோயாளிகள் அதிகமாக கீரை மற்றும் திண்டா சாப்பிடுகிறார்கள் என்பதை காண்கிறோம். ஏனெனில் அவர்கள் உணவை எளிதாக்குவதால் அவர்களின் உடலில் மேம்பாடு ஏற்படும் என்று நம்புகிறார்கள். முதலில் நான் என் பட்டியலை சொல்லும் முன், நீங்கள் கீரை மற்றும் திண்டா மட்டும் சாப்பிடுகிறீர்களானால் இந்த வீடியோவை இன்று பார்த்த பிறகு நிறுத்துங்கள். நீங்கள் அனைத்து காய்கறிகளையும் சாப்பிட வேண்டும் மற்றும் அவற்றை பரிமாற வேண்டும். அந்த பரிமாற்றத்தில் நான் உங்களுக்கு சொல்ல உள்ள காய்கறிகளின் அளவை அதிகரிக்க வேண்டும். நீங்கள் சைவ உணவுக்காரர் அப்படின்றால் உங்கள் உணவில் முதலில் சேர்க்க வேண்டியது பருப்பு. ஏனெனில் பருப்பு உங்கள் முக்கியமான புரதத்தின் மூலமாக இருக்கும். ஊட்டச்சத்து மதிப்புகளின் மிகப்பெரிய மூலமாக இருக்கும். நீங்கள் உங்கள் உணவில் பருப்பை சேர்க்க வேண்டும். நீங்கள் பருப்பு ரொட்டி தயாரிக்கலாம், பருப்பில் மாவு சேர்க்கலாம், அல்லது மதிய உணவுக்கு பருப்பு கிண்ணம் எடுக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் எப்போதும் உணவில் பருப்பை சேர்க்க வேண்டும். ஏனெனில் அது உங்கள் முக்கிய கட்டுமான கூறு. காய்கறி உணவில் புரதத்தின் குறைபாடு காணப்படுகிறது. அதனால் நாங்கள் பருப்பை சேர்க்க வேண்டும். இப்போ பருப்பும் சேர்த்து காய்கறிகள் இருக்கு. அதனால நான் சொன்னது போல டோரி, திண்டா மட்டும் இல்ல. உங்கள் உணவை சுழலில் வைத்திருக்க வேண்டும். எனவே நீங்கள் இன்னும் ஒரு வேலை செய்யலாம். நீங்கள் கியா சாப்பிடும்போது அதில் பருப்பை சேர்க்கவும். 2 உங்களுக்கு விருப்பமான ஏதேனும் மசாலாவை சேர்த்து மீதமுள்ள காய்கறிகளுடன் சுழற்சியில் வைக்கவும். நாம் காய்கறிகள் பற்றி பேசும்போது நான் இன்று 5 காய்கறிகளை கொண்டு வந்துள்ளேன். அவை உங்கள் உணவில் அளவை அதிகரிக்க வேண்டும். சுழல் இருக்கும், ஆனால் அளவு அதிகமாக இருக்கும். நீங்கள் வாரத்தில் 1 அட்டவணை வைத்திருந்தால் இந்த காய்கறிகளை உருவாக்குகின்றன. அவற்றின் அளவை நீங்கள் அதிகமாக வைத்திருக்கலாம். வாரத்துல 2 முறை வைத்திருந்தால் அதனால் சிறிது பயன்களை அதிகமாக பெறலாம். எனவே முதலில் மஷ்ரூம்கள் வருகின்றன. மஷ்ரூம் பற்றி நாங்கள் அனைவரும் அறிவோம். மஷ்ரூமில் மற்ற காய்கறிகளுக்கு மாறாக சக்தி உள்ளது. அதில் புரதம் உள்ளது. அதில் வைட்டமின்கள் உள்ளன. இப்போது மஷ்ரூம்கள் பல வகைகளில் வருகின்றன. பட்டன் மஷ்ரூம்கள், பிளாட் வகை மஷ்ரூம்கள் நீங்கள் திரையில் காணலாம். இந்த எல்லாவற்றையும் வீட்டின் சுற்றுவட்டாரத்தில் கிடைக்கும் காளானையும் நீங்கள் உணவில் சேர்க்க வேண்டும். இப்போது காளானுடன் நீங்கள் பட்டாணி சேர்க்கலாம். காளானுடன் உருளைக்கிழங்கு சேர்க்கலாம். காளான் இருக்கும். காளானுடன் பீஸ் ஓவர் தயாரிக்கலாம். அது உங்கள் உணவில் அதிக அளவில் சேர்க்கப்படும். இதற்கு பிறகு இதன் நிலைக்கு நாங்கள் செல்லுகிறோம். அது காரட். காரட்டை நாம் பின் பார்க்கிறோம். காரட் பிரெடின் வகையில் உள்ளது. அதில் வைட்டமின், பிளேவனாய்ட்கள் மிகவும் நல்ல அளவில் உள்ளன. அதை நீங்கள் உங்களுடைய உணவில் சேர்க்கலாம் மற்றும் கவனிக்க வேண்டும். நீங்கள் காரட் மற்றும் காளானின் சேர்க்கையை உருவாக்கலாம். எந்த ஒரு சேர்க்கையையும் உருவாக்கலாம். ஆனால் உங்கள் உணவில் காரட்டின் அளவை சேர்க்கலாம். 3வது விஷயம் பீன்ஸ். உள்ளே நாங்கள் ஊட்டச்சத்து மதிப்பு மற்றும் மற்றவற்றுடன் ஒப்பிடும்போது அதிகமாக காண்கிறோம். எனவே பீன்ஸை சேர்க்கும்போது காரட் மற்றும் காளான்களை சேர்க்கும்போது கிடைக்கும் அதே நன்மையை பெறுகிறோம். அதனால் உங்கள் உணவில் 3வது காய்கறியை சேர்க்கப் போகிறோம். அது பீன்ஸ் பல வகைகளில் வருகிறது. எனவே நீங்கள் எதையும் எடுத்துக்கொண்டால் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மற்றும் நாம் அதில் சேர்க்கையை உருவாக்கலாம். இந்தியர்களுக்கு எந்த ஒரு நிலையான காய்கறி தயாரிக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. பட்டாணியுடன் சேர்க்கையை உருவாக்குங்கள். உருளைக்கிழங்குடன் சேர்க்கையை உருவாக்குங்கள். நாம் சேர்க்கைகளை உருவாக்கி செல்ல வேண்டும். 3வது காய்கறி மேசையில் வரும். அது புரோக்கோலி. புரோக்கோலியின் ஊட்டச்சத்து மதிப்பு
சாதாரண கோப்பியை விட அதிகமாக இருப்பது நமக்கு தெரியும். எனவே வெள்ளை கோப்பியை சாப்பிட வேண்டும், காளி சுவையை சாப்பிட வேண்டும். அதற்கு பதிலாக நாம் சேர்க்கலாம். நாம் காய்கறிக்காய் சாப்பிட வேண்டிய இடத்துல புரோக்கோலியை சேர்க்கலாம். மேலும் புரோக்கோலி மற்றும் காளான் கலவையும் நல்லது. இது எனக்கு தனிப்பட்ட முறையில் பிடிக்கும். இப்போது நாங்கள் இறுதியில் செல்லுகிறோம். அதில் பசலைக்கீரை உள்ளது. பசலைக்கீரையை மக்கள் மிகவும் பயப்படுகிறார்கள். இதில் புழு இருக்கிறது அல்லது கல்லாக மாறுகிறது. ஆனால் இதில் இரும்பு உள்ளடக்கம் அதிகமாக உள்ளது. இது நமக்கு பயனுள்ளதாகும். உங்கள் மூளைக்கு சக்தி அளிக்க வேண்டும் என்றால் அதில் அனைத்து வைட்டமின்களும் இருக்க வேண்டும். அதில் காய்கறிகள் அதிகமாக பிரேத்போச்திக்கப்படவில்லை. ஆனால் நாம் இலைக்காய்களை சாப்பிட வேண்டும் என்றால் அதில் பசலைக்கீரையை எடுத்துக்கொள்ளலாம். அதோடு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். வெந்தயம் மோசமாக இருக்காது. வெந்தயம் நல்லது. வெந்தயத்தை நமது உணவில் சேர்க்கலாம். இந்த 5 காய்கறிகளின் அளவுகளை அதிகரித்து அதிக சக்தி பெறலாம். அதே அளவிலான உணவால் நாங்கள் ரொட்டிகள் மட்டுமே சாப்பிட வேண்டும். நமது காய்கறிகளில் ஊட்டச்சத்து மதிப்பு அதிகமாக இருந்தால் நமக்கு சிறிது அதிக சக்தி கிடைக்கும். நாங்கள் உள்ளடக்கிய சக்தி நமது மூளைக்கு சிறிது அதிக சக்தி அளிக்கிறது. ஏனெனில் மூளை எரிசக்தி செலவழிக்கும் உறுப்பாகும். இது அதிக சக்தி எடுத்துக்கொள்கிறது. நீங்கள் எந்த வேலை செய்தாலும் மூளை வேலை செய்யும் போது மூளை சோர்வாகும் மற்றும் மூளை சோர்வாகும் போது முழு உடலும் சோர்வாகும். எனவே மூளையின் அடிப்படையில் சிந்திக்கவும். மூளையின் அடிப்படையில் உணவு 2 மற்றும் காய்கறி உணவுகளை நான் விரும்பவில்லை. எந்த பாகிஸ்தான் நோயாளிக்கு இது கடுமையாக இருக்காது. அவர்கள் இறைச்சி சாப்பிட முடியாது. அவர்களுக்கு இதுவே மாற்றாக இருக்கும். மேலும் காய்கறிகளால் தயாரிக்கப்படும் சூப்பின் உபயோகத்தை நீங்கள் தொடங்க வேண்டும். நீங்கள் நாளில் என்ன செய்கிறீர்கள்? நாளில் 3-4 முறை தேநீர் குடிக்கிறீர்கள் மற்றும் உங்கள் புத்தகத்தை முடிக்கிறீர்கள். ஆனால் நாங்கள் செய்ய வேண்டியது ஏதாவது எடுக்க வேண்டும். அதனால் நமது உணவுக்கான ஆசை அதிகரிக்கும். அதில் சூப் மிகவும் நல்லது. பசலைக்கீரை, பீட்ரூட், காரட், காளான் ஆகியவற்றை சூப் வடிவில் செய்வதால் சக்தி கிடைக்கும் மற்றும் உங்கள் உணவு முன்னதாகவே சிறந்ததாக இருக்கும். எனவே எப்போது நாம் உணவு சாப்பிடும் போது நாங்கள் ஃபைபர் ஹோட்டல்களில் சென்றால் முதலில் சூப் ஆர்டர் செய்கிறோம். சூப் ஏன் விரும்பப்படுகிறது என்றால் இது உங்கள் ஆப்டைசரை போல வேலை செய்கிறது. உங்கள் உணவை திறக்கிறது மற்றும் உங்கள் உணவின் உள்நுழைவு முன்னதாகவே சிறந்ததாக ஆகிறது. எனவே தேநீரை உங்கள் உணவிலிருந்து நீக்குங்கள் மற்றும் நாளில் 2 முறை நல்ல சூப் தயாரிக்கவும். அதில் பருப்பு மற்றும் காய்கறிகள் சேர்க்கவும். ஒரு முறை பசலைக்கீரை அதிகமாக, ஒரு முறை பீட்ரூட் அதிகமாக, ஒரு முறை காளான் அதிகமாக சேர்க்கலாம். இந்த மாறுபாட்டுடன் உங்கள் உணவினை மேம்படுத்துங்கள். இதனால் உங்கள் குடும்பத்தில் அல்லது நீங்கள் தானாகவே பார்கின்சன் நோயாளிகள் அவர்களின் மூளைக்கு நல்ல ஊட்டச்சத்து மதிப்புகள் கிடைக்கும் மற்றும் அவர்கள் முன்னதாகவே சிறந்த வேலை செய்ய முடியும். நாம் விரும்பும் உணவை சாப்பிடும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், டோபமின் இது மகிழ்ச்சி அளிக்கும். எனவே நீங்கள் மனதில் சிந்திக்கிறீர்கள். நீங்கள் ரிண்டா சாப்பிடுகிறீர்கள் என்றால் உங்கள் மூளைக்கு சேதம் ஏற்படும். ஆனால் நீங்கள் மகிழ்ச்சியுடன் உங்கள் விருப்ப உணவை சாப்பிடுகிறீர்கள். அதில் ஊட்டச்சத்து மதிப்புகளை சேர்த்து சாப்பிடுகிறீர்கள். அப்போது உங்கள் மூளையில் தானாகவே அதிகமாக வெளியேற்றப்படும். இது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். பார்கின்சன் சிகிச்சையின் உள்ளே மற்றும் பார்கின்சன் நோயாளிகளுக்கு இந்த சிறிய மாற்றங்களை நாம் புரிந்தாலும் செய்கிறோம் என்றால் ஏன் செய்கிறோம் என்றால் தெரியாத காரணங்களால். எனவே இந்த வீடியோவை பார்த்த பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு உணவு கட்டுப்பாட்டை உருவாக்க வேண்டும். நீங்கள் காலை என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும், மதியத்தில் என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும், இரவில் என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் உதவிக்கு தேவைப்பட்டால் பார்கின்சன் சிகிச்சைக்கு உதவிக்கு தேவைப்பட்டால் எங்கள் முழு குழு கிடைக்கிறது. நீங்கள் சிகிச்சை தொடங்கும் போது உணவு கட்டுப்பாடு வழங்கப்படுகிறது. அதில் சிறிய மாற்றங்கள் உள்ளன. எனவே நீங்கள் நோயாளி என்றால் இதற்குள் உங்கள் உணவுக்கு சிறிது சேர்க்கவும். ஏனெனில் மருந்துக்கு வரம்புகள் உள்ளன. ஆனால் உணவுக்கு வரம்புகள் இல்லை. சிகிச்சை ஒரு முறை முடிக்க வேண்டும். ஆனால் நாம் உணவினை மருந்தாக மாற்றினால் சிகிச்சை விரைவில் முடிவடையும் மற்றும் நீங்கள் பார்கின்சனின் சிரமங்களை குறைக்க அல்லது நிறுத்தலாம். இது ஒரு சுய முன்னேற்ற நோயாகும். ஒரு முறை தொடங்கினால் உங்கள் நிலை மேலும் மோசமாகும். அதை மெதுவாக செய்ய, அதை நிறுத்த அதில் உணவுக்கு மிகப்பெரிய பங்கு உள்ளது. எனவே நான் விளக்கியது போல நீங்கள் உங்கள் உணவில் மாற்றங்களை செய்யலாம் மற்றும் நீங்கள் பார்கின்சனுடன் எளிதாக போராடலாம். இதோடு நீங்கள் அனைவரும் நடக்க வேண்டும். அடுத்த வீடியோவில் புதியதுடன் உங்கள் JNY மேலும் அறிவுடன் சந்திக்கிறேன். இதற்குடன் அனுமதிக்கவும்.